F1 மூவி ஆகஸ்ட் 22 ஆப்பிள் டிவில பிரீமியர் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. வடிவேலு ஃபகத் வாசிலோட மாரிசன் படம் நெட்ஃபிளிக்ஸில் ஆகஸ்ட் 22 பிரீமியர் ஆக போகுது. மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டரோட அடுத்த படம் பாலன். இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவிக்கு ரைட்டிங் வந்து ஜீத்து மாதவன், டைரக்ஷன் தான் சிதம்பரம். யாஷோட டாக்ஸிக் மூவிக்கு அனிருத் மியூசிக் பண்றதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. இது அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயனோட மதராசி படத்துக்கான ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 24 நடக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே வந்துடும். ஏஆர் முருகதாஸ் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல அவர் எடுத்த மொத்த பிலிமோகிராஃபிலேயே அவர் ஒரு படத்துக்கு பார்ட் 2 எடுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அது துப்பாக்கி 2 தான் சொல்லிருக்காரு. பட் இப்ப தளபதி அதுக்கு அவைலபிளா இல்ல. அவரு ஜனநாயகனை முடிச்சுட்டு அரசியலுக்கு போயிடுவாரு. இதே மாதிரிதான் லோகேஷ் கூட சொன்னாரு. நிறைய பேர் லியோ 2 கேக்குறாங்க, ஆனா எனக்கு மாஸ்டர் 2 எடுக்க ஆசைன்னு. சோ ஒவ்வொரு டைரக்டருக்குமே திரும்ப தளபதி வச்சு படம் எடுக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு அவர் அவைலபிளா இல்ல. ஒருவேளை திரும்ப அவர் அரசியல இருந்து சினிமாக்கு வந்தா அப்ப இந்த மூவிஸ் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் அது நடக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் ரிலீஸ் ஆன 3 டேஸ்ல வேர்ல்டு வைடா 320 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இதுல தமிழ்நாடு 76 கோடி, கேரளா 18.5 கோடி, கர்நாடகா 28.75 கோடி, ஆந்திரா தெலுங்கானா 42.25 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 23 கோடி, ஓவர்சீஸ் 131.5 கோடி. டோட்டலா 3 டேஸோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 320 கோடி. கூலியோட கிளாஷ் ஆன வார் 2 3 டேஸ் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 206 கோடி. இதுல இந்த ரெண்டு மூவிஸ்மே ரெஸ்பான்ஸ் மிக்ஸ்டா தான் வந்திருக்கு. ஆனா இதுல கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கலெக்ஷன் பெருசா பாதிக்கவே இல்ல. ஆனா வார் 2 கலெக்ஷன் பாதிச்சிருக்கு. ஏன்னா சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியாவோட சினிமா மார்க்கெட் பெருசு. அப்படி இருந்துமே கூலி படத்தோட வசூல் தான் வார் 2 விட அதிகமா இருக்குன்னா வார் 2க்கு வந்த ரெஸ்பான்ஸ் அந்த படத்தை அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஆனா கூலி படத்துக்கு பெருசா பாதிப்பு இல்ல. சூர்யாவோட சூர்யா 46 மூவிக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த மூவிக்கான டைட்டில் பத்தி ஒரு சின்ன அப்டேட் இப்ப வந்திருக்கு. என்னன்னா இந்த படத்தோட டைட்டில் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் ஒரு ரூமரா தான் வந்திருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த மூவில பாலிவுட் ஆக்டர் அனில் கபூர் நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் சூர்யாவோட அடுத்த படம் சூர்யா 47 மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜீத்து மாதவன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. கூலி படம் ஜெயிலர் படத்தோட வசூல பீட் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நாளைக்கு வசூல் வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜெயிலர் படத்தோட வசூல் வந்து ஒர்க்கிங் டேலையும் பெருசா டிராப் ஆகல. கூலி படத்துக்கு நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. சோ கூலி படத்தோட ஒர்க்கிங் டே வசூல் எவ்வளவு டிராப் ஆகுதுங்கிறத வச்சு தான் ஜெயிலர் படத்தை இதை பீட் பண்ணுமா என்னன்னு சொல்ல முடியும். ஜெயிலர் 2 அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. ரிலீஸ் பத்தினா இப்போதைக்கு அப்டேட் வரவே இல்லை. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். லியோட ஃபர்ஸ்ட் டே தமிழ்நாடு வசூல்ல கேட்டிருக்காரு. 34.80 கோடி வரும். பென்ஸ் மூவி எப்ப ரிலீஸ் ஆகும்னு கேக்குறீங்க. நான் நிறைய முறை சொல்லிட்டேன், இன்னும் இது பத்தின ரிலீஸ் அப்டேட் வரவே இல்லை. மோஸ்டா இந்த வருஷம் ரிலீஸ் அப்டேட் வந்துடும். நான் சொல்றேன். விஷாலோட அடுத்த படம், கமலோட அடுத்த படம் அப்டேட்லாம் கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷாலோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும். கமலோட அடுத்த மூவிக்கும் அப்படித்தான், கமலஹாசன் 237. நான் அப்டேட் வர சொல்றேன். சிம்பு அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிம்பு வெற்றிமாறன் மூவிக்கான ஷூட்டிங் தான் அடுத்து ஸ்டார்ட் ஆக போறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோமோலாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கான எடிட்டிங் ஒர்க் போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. போன மாசமே ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு மாசம் ஆயிட்டு இன்னும் ரிலீஸ் ஆகல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல லைட்டா ஒரு சின்ன பிரச்சனையும் போகுது. சோ அது முடிஞ்சாலும் சீக்கிரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். கூலி அண்ட் வார் 2 எவ்வளவு வசூல் பண்ணா ஹிட் ஆகும்னு கேக்குறீங்க. கூலி படம் ஹிட் ஆக கிட்டத்தட்ட ஜெயிலர் வசூல் வேணும் 600 கோடி கிட்ட. வார் 2 ஹிட் ஆக 350 கோடி கிட்ட வேணும். அஸ்வந்த் மாரிமுத்து சிம்பு மூவி எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்காரு. சிம்பு வெற்றிமாறன் படத்துக்கு அப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆகும். இந்த மூவி ஸ்டார்ட் ஆக இன்னும் நிறைய டைம் இருக்கு. கூலி இன்டர்வியூல நிறைய டீசர் ட்ரெய்லர் வரும்னு சொன்னீங்க. அதெல்லாம் வரவே இல்லை. எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல எல்லாருக்கும் அப்படியான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் பார்த்த தியேட்டர்ல கூட வரல. சோ ஒரு சில தியேட்டர்ல போடாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து சாப்பிடுற சீன் மூவில வைக்க வேண்டிய பெருசா அவசியம் இல்ல. அது கதையோட ஒட்டி போச்சுன்னா அதை வைக்கலாம். தேவையில்லாத வைக்கணும்னு அவசியம் இல்ல. நிறைய பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா சாப்பிடுற சீன் மோஸ்டா இருக்கும். சாப்பிடும் போது ஒரு கான்வர்சேஷன் போகும். ஆனா இப்ப வர மூவிஸ்ல அது பெருசா கிடையாது. ஏன்னா அது கதையோட சேர்ந்து வர மாதிரி அவங்க எழுதுறது இல்ல. இவ்வளவு பெரிய கமெண்ட் பண்ணாதீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். திரும்ப இந்த கமெண்ட் வந்திருக்கு. நான் தனி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடல. இதுலயே சொல்லிடுறேன் பதில. திரும்ப இது மாதிரி இவ்வளவு பெரிய கமெண்ட் பண்ணாதீங்க. லாரன்ஸோட லைன் அப் நேத்திக்கு நான் சொல்லிட்டேன். திரும்ப வேணாலும் லிஸ்ட் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இது பெரிய கமெண்டா இருக்கிறதுனால ஆன்சர் மட்டும் சொல்றேன். தலைவர் 171ல லாரன்ஸ் கேமியோ பண்றதா வந்த நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது நடக்கல. அண்ட் இன்னும் ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க எல்லாம் லாரன்ஸ் வச்சு படம் எடுக்க போறதா சொன்னாங்க. இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க லிஸ்ட்ல சொல்லிருக்கிற எந்த டைரக்டர் கூடயும் இப்போதைக்கு லாரன்ஸ் படம் பண்ணல. அவர் லைன் அப்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்னு போட்டிருப்பேன். அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த டைரக்டர்ஸ் கூட நடந்தாதான். அண்ட் ஒரு சில மூவிஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் வருமானு கேக்குறீங்க. நான் இப்ப லைன் அப்க்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்ல, அது மட்டும் தான் கன்ஃபார்மா வரக்கூடிய மூவிஸ். மிச்ச மூவிஸ் எல்லாம் டிராப்டு தான். KS ரவிக்குமார் கூட லாரன்ஸ் ஒரு படம் பண்றாரான்னு கேட்டிருக்காரு. அதுவும் கிடையாது. படைத்தலைவன் மூவில லாரன்ஸோட கேமியை பத்தி கேட்டிருக்காரு. இது பத்தி மட்டும் எனக்கு சரியா தெரியல. இது ஏன் என்னாச்சுன்னு அப்டேட் கிடைக்கல. இந்த ஒரே கமெண்ட்டுக்குள்ள ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். அகைன் திரும்ப பெரிய கமெண்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினா கேளுங்க.
நேத்து போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேரை கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மாப்பிள்ளை. இது எனக்கான ஃப்ரேம். இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.